மும்பை ரயில் விபத்து, அதில் வந்து குண்டு வச்சதா கிட்டத்தட்ட 12 பேர் முஸ்லீம்களை 2004 கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாமல் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க, கோர்ட் விதிக்குது. அதன் பிறகு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிது. அந்த டயத்தில் குற்றத்தை ஒப்புக்கொள், இல்லை என்றால் உன் தாயையும் மனைவியையும் பாலியல் வன்கொடுமை செய்வார்கள் என்று ஏடிஎஸ் அதிகாரிகள் சொன்னார்கள். அப்துல் வாஹிதுக்கு நடந்த அநீதியின் கதையை கேளுங்கள். எவ்வளோ பெரிய அநீதி பார்த்தீங்களா? அப்துல் வாஹிதுங்கிற இவர், அந்த 12 பேரில் இவர் ஒருத்தர். அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறானுங்கனாக்க அந்த ஏடிஎஸ் அதிகாரிங்க, குற்றத்தை ஒப்புக்கோ, அப்படி ஒப்புக்கலைனாக்க நீ வந்து உன்னுடைய தாயும் உன்னுடைய மனைவியும் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுவார்கள் அப்படின்னு மிரட்டுறானுங்க ஏடிஎஸ் ஆஃபீஸருங்க. இது ஒரு நாட்டில் இப்படி ஒரு அப்பாவி ஒரு முஸ்லீம், அந்த ஆள் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனாலேயே நீ வந்து அவங்களுடைய தாயார், அவங்களுடைய மனைவி இவர்களெல்லாம் நீ ரேப் பண்ணி கொல்லுவியா? நீன்னு உன்னுடைய பொய் சாட்சிக்கு ஒத்து வரலன்னாக்க எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நாட்டின் சட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். இது வந்து இதே ஒரு வெளிநாட்டில் நடந்துச்சுனாக்க அதோட நிலைமையே வேறு. அங்கே வந்து சட்டங்கள் ஆட்சி செய்யுது, இங்கே வந்து மனு நீதி தானே ஆட்சி செய்யுது. அதனால தான் வந்து முஸ்லீமுக்குன்னு ஒரு நீதியும் மற்ற மதத்தவர்களுக்கு ஒரு நீதியுமா இருக்குது. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். 12 பேர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் ஜெயிலில் விசாரணை கைதியாக இருந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு கடைசியில் அதாவது அவருடைய மர்மஸ்தானத்திலாம் வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்குறாங்க. அந்தாலும் எப்படி அதை வந்து தாங்கிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் பிளாஸ்ட்டும் நான் ஒத்துக்கிறேன், செப்டம்பர் 11 அமெரிக்க ட்வின் டவர் இருக்குல்ல, அதை வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்ததும் நான் தான், அதை அப்படியே சொல்லட்டுமா, ஒத்துக்கிறீங்க, நான் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டோமா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ எந்த அளவு மனசு நொந்து போயிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அந்த மனிதருடைய வாயிலிருந்து வரும். இப்படிப்பட்ட தீவிரவாதிகள். அதான் வந்து இந்த மாதிரி ஏடிஎஸ் அதிகாரிகள் இப்படி கேட்டானுங்கள்ல, அவன் குடும்பத்தில் உள்ள பொண்டாட்டியும் தாயும் அதே மாதிரி நிலைமைக்கு உள்ளாக்குவான் இறைவன் கண்டிப்பாக. எவ்வளோ ஒரு மனிதாபிமற்ற ஒரு கேள்வியை கேட்குறானுங்க பாருங்கள். ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காகவும் முஸ்லீம்களுடைய பேரை வந்து கலங்கப்படுத்துறதுக்காகவும் இவர் செய்யக்கூடிய அநீதி. அடுத்த பதிவு. மத்திய பிரதேசம். பாஜக தலைவர் ஒருவரின் வாகனத்திலிருந்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை அகர்மால்வா போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஈஸ்வர் மால்வியா மற்றும் தௌலத் சிங் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முக்கிய குற்றவாளியான பாஜக மண்டல துணைத் தலைவர் ராகுல் அஞ்சனா தலைமறைவாகியுள்ளார். இந்த கும்பல் ஒரு போதைப் பொருள் தொழிற்சாலை நடத்தி வந்தது. சில இயந்திரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேஷ். Agarmalwa police have seized drugs worth 5 crore rupees from the BJP leader's vehicle. 2 accused, Iswar Malviya and Daulat Singh, have been arrested. The main accused, BJP Mandal Vice President Rahul Anjana, is absconding. This gang was operating a drugs factory. Some machines have also been found. அப்போது தேச துரோகிகள் யாருன்னு தெரியுதா? மூச்சுக்கு 300 தரம் தேசத்தை பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற அத்தனை பேரும் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் வந்து தேச விரோதர்கள் செயல்கள் நடைபெறுதோ அங்கெல்லாம் பிஜேபியோட ஆட்கள் கண்டிப்பாக அகப்படுறானுங்க, பிடிபடுறானுங்க. இப்போ இவர்களுடைய தேசபக்தி என்னங்கிறது புரியுதுங்களா? போதைப் பொருளை வந்து கடத்துறது, கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளுங்க. இதை வந்து கடத்தி அங்கே என்ன போய் பள்ளிக்கூடங்க பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பானுங்க. அப்போது வருங்கால தலைமுறையை சிதைக்கக்கூடிய இந்த கும்பல் தேச துரோகியா இல்லை தேசாபிமானியா? அதை சொல்லுங்கள் முதல்ல. இவன் என்ன பண்ணுறதுக்கு பிஜேபியில் போய் ஏன் சேர்றானுங்கனாக்க, ஏற்கனவே அங்கே வந்து எல்லா மாஃபியா கும்பல் தான் அங்கே இருக்குது. அதோடு நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அங்கே போய் சேர்ந்துட்டோம்னாக்க நமக்கு போலீஸ் தரப்புலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நாம் தைரியமாக நம்ம தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கலாம். நமக்கு அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போனாலும் நம்முடைய அரசியல் பின்புலத்தை வச்சு பிஜேபி தலைவர்களை வச்சு மிரட்டி நாம் வந்து வெளியில் வந்துடலாம்
அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இவனுக்கு போய் பிஜேபியில் போய் சேர்றது. அதிகமான இந்தியா முழுக்க இந்த அதுலேயும் வந்து குஜராத்திலேருந்து அது இறங்கும். மெயினாக அத்தானி துறைமுகத்திலேருந்து தான் அது வந்து இறங்கும் கரெக்டாக. ஆக அத்தானியும் உடந்தது, அத்தானியுடைய கம்பெனியும் உடந்த, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் உடந்த பிஜேபி ஆட்கள் அதில் ஐக்கியமாகறாங்க. இந்த நாட்டை வந்து படுகொலியில் தள்ளுறாங்க. இளைஞர்களை வந்து போதை மருந்தில் அடிமையாக்குனாக்க அந்த நாடு உருப்பிடுமா? அமெரிக்காவில் இந்த இளைஞர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், ரோட்டில் எப்படி கடந்து கஷ்டப்படுறாங்க, எப்படிப்பட்ட நிலைமைக்கு அந்த அமெரிக்க நாடு போயிருக்குண்டு. அந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கு வரணுமா? அடுத்த செய்தி. இந்த பதிவு பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேண்ட் அணியாமல் அல்லது அலமாரியில் தோன்றியது போன்ற ஒரு வைரல் கிளிப்பை குறிக்கிறது. இது இணையத்தில் கேலிக்கு வழிவகுத்தது. இது நகைச்சுவையாக உயிருள்ள உடல் உறுப்பு கண்காட்சி என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. ஸ்கிரீன்ஷாட்கள் அவர் திறந்த கால்களுடன் அமர்ந்திருப்பதை காட்டுகின்றன. பொதுவாகவே ஒரு ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ உட்காந்தாக்க மேலே சட்டையை போட்டுருக்கான் அந்த ஆள், ஆனால் கீழே போட மறந்துட்டான் பாருங்க. அப்போ எதுக்கு பேண்ட்டு அணியாமல் எப்படி உட்காந்து சோஃபாவில் உட்கார முடியுதுனாக்க, அங்கே ஏதாவது வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சா? திடீர்னு அந்த டிவி விவாதம் அவர்கிட்ட போனதுனால மறந்து டக்குன்னு அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரான்னு தெரியல. இங்கே பாருங்க, டிவி விவாதத்தில் டைரெக்டாக கேட்குறாங்க, அப்போ தான் அந்த ஆளுக்கு தெரியுது நான் வந்து பேண்ட்டு உடுத்தலை அப்படிங்கிறது. டக்குன்னு அதை எடுத்து மறைக்கிறான் பாருங்க அந்த ஆள். இது வந்து மிகவும் வைரலாக இருக்குது. இந்தியா முழுக்க இது வந்து கேலி பொருளாக இருக்குது. இதை வச்சு எதிர்கட்சிகளும் பயங்கரமாக நகைச்சுவையாக பதிவுகள் போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இங்கே அதாவது பிஜேபி சம்மந்தப்பட்ட எத்தனை நியூஸ்கள் வருது, எல்லாமே மோசமான பாலியல் சம்மந்தப்பட்ட இதுவும் தேச துரோக செயல்கள் சம்மந்தப்பட்டதும் தான் வந்துகிட்டு இருக்குது. உலகத்தில் அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள அத்தனை கேடிகளும் எல்லாம் எங்கே போய் ஐக்கியமாகறானாக்க பிஜேபியில் தான் ஐக்கியமாகறாங்க. காரணம், அங்கே இப்போ சேர்ந்துட்டாக்க நமக்கு பாதுகாப்பு, யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த ஒரு கிளிப்பை எடுத்து பாருங்கள், பேண்ட் அணியாமல் யாராவது உட்காருவானா? எங்கேயாவது மேலே சட்டை கூட இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காங்களோ, பேண்ட் அணியாமல் உட்காந்து ஒரு டிவிக்கும் பேட்டி கொடுக்குறாருனாக்க எந்த அளவு ஒரு தைரியம் இருக்குன்னா பார்த்துங்க. நம்மளை யார் என்ன கேட்க முடியும்? நம்ம நடந்துட்டு இருக்குது நம்ம ஆட்சி இல்லையா? எவனாவது ஒருத்தன் கேட்டு அரெஸ்ட் பண்ணிட்டானாக்க அதுக்கு நாம் வந்து தக்க பதிலை கொடுப்போம், நாம் உடனே ரிலீஸ் பண்ணப்படுவோம் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். அதன் வெளிப்பாடு தான் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றது. பார்ப்போம், இன்னும் எத்தனை கூத்துகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.